என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் உங்களை நினைச்சிட்டாரு, உங்க அலைச்சலை எண்ணிட்டாரு. கர்த்தர் உங்களுடைய பாடுகளை, உங்க நெருக்கங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து விட்டார். ஆதலால் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், தேவ சித்தம் இல்லாம இந்த சத்தத்தை நீங்க கேட்கல, இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் நிச்சயமாலுமே இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய போகிறது. ஆதலால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கர்த்தர் சொல்றாரு, நான் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போகிறேன், நீ எழுந்துருன்னு சொல்றாரு. நான் உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போறேன், பயப்படாதேன்னு சொல்றாரு. நான் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறேன், நீ என்னை நோக்கி பார் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, யாக்கோபுக்கும் அவன் சந்ததிக்கு சொல்லுகிறார் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அதுல பாருங்க,